என்னோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் டீ வடையோட ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் அடைச்சி வச்சுருந்தோம் நோட்டு அதையெல்லாம் நீக்கி விடலான்னு நோட்டு ஆட்டுக்குட்டிகளெல்லாம் நீக்கி விட்டு போட்டு 2 செம்பிளி குட்டி இருக்குதுங்க நம்மக்கிட்ட. ஒரு சின்ன வெள்ளாட்டுக்குட்டி ஒன்று இருக்குதுங்க. எல்லாமே 3மே கெடா குட்டியாக இருக்குதுங்க. மழை பெஞ்சனால தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி எடுத்து விடாமல் கிடக்குதுன்னு ஓட்டு கேட்டு வெள்ளம் நீக்குட்டு போட்டு ஓசெல்லாம் கீழே கிடந்துச்சுங்களா அதெல்லாம் எடுத்து இணைச்சுட்டு போட்டு தண்ணி போட்டு விட்லான்ட்டு கிணத்துக்கிட்ட வந்துட்டோமுங்க. கிணறெல்லாம் ரொம்ப பெரிய ஆழமெல்லாம் இல்லைங்க, சும்மா மேலால் தானுங்க ஆழமே. தண்ணி எடுத்து விடாமையே இருக்குங்காட்டி தண்ணி மேலால் கிடந்துச்சுன்னு ஓட்டு சரி இன்றைக்காவது தென்னை மரத்துக்கு எடுத்து விட்டரலாம் அப்படின்னு ஓட்டு எல்லாம் எடுத்து விட்டாச்சுங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10-12 தென்னை மரம் இருக்குதுங்க. இந்த தடவை அதை காப்பாற்றுறதே பெருசாக இருக்க மாட்டேருக்குது. தண்ணி எடுத்துடங்காட்டி எல்லாம் கோழி குஞ்சுகள்லாம் வந்து எல்லாம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு அப்புறம் பாப்பாலும் வந்தாளுங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு. அவளும் எல்லாம் தண்ணியில் என்ன வரைக்கும் விளையாண்டு போட்டு வந்தாச்சுங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொய்யா மரந்தேனுங்க இருக்குது. அது இப்போ தான் சின்ன சின்ன பிஞ்சு விட்ருக்குதுங்க. ஒரு காயோ 2 காயோ ஆச்சுங்க. கொஞ்சம் காவெட்டாக இருந்துச்சுன்னு போட்டு அதை பிடுங்கிட்டு வந்து பாப்பா அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தனுங்க. வெள்ளாட்டுக்குட்டி இருக்கிறதுனால எந்த பூச்செடி மரம் செடி எது வச்சாலுமே போய் பூரா நறுசாக கடிச்சு தின்னு ஓடுதுங்க. அதனாலேயே பெரும்பாலும் தென்னை மரத்தை தவிர எங்கள் தோட்டத்தில் எந்த மரமுமே இல்லைங்க. முதல்ல மாமரம் ஒன்று இருந்துச்சுங்க, அதுவுமே எப்படியோ பட்டு காஞ்சி போச்சுங்க. மழை பெய்கிற பக்கமெல்லாம் பெஞ்சிருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து அத்தியாவசிய தேவையாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மழை ரொம்ப கம்மியாக தானுங்க பெஞ்சிருக்குது. அப்புறம் ஆடுகளையும் அவுத்துட்டு போட்டு அந்த சின்ன குட்டி இப்போ தான் போட்டிருக்குதுங்க. ஆடு 2 குட்டி போட்டிருக்குது. ஒரு கிடா குட்டி ஒன்று, ஒரு மூட்டுக்குட்டி ஒன்றுங்க. துணியெல்லாம் துவைக்காமையே கிடந்துச்சு அப்படின்னு போட்டு வாஷிங் மிஷின் வேறு ரிப்பேர் ஆகி போச்சுங்க. இந்த வாஷிங் மிஷின் நான் வாங்கி 4-5 வருஷம் ஆச்சுங்க. இப்போ தான் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னோட்டு நேற்று வந்து எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு போனாங்க. நான் யூஸ் பண்ணுற லிக்யூட் பார்த்திங்கன்னா வேர்ல்பூலோட லிக்யூடுங்க. மிஷினும் வேர்ல்பூல் தான். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நாங்களாக ரெடி பண்ண வந்தவங்க, அதனால் ஒன்று எக்ஸ்ட்ராவே வாங்கியாச்சுங்க. மற்ற லிக்யூட்ஸ்க்கும் கம்பெனி லிக்யூட்ஸுக்கும் நல்லா நிறையாவே வித்தியாசம் இருக்குதுங்க. ஒரு மூடி ஊற்றினாலும் நல்லா அழுக்கு போயிடுதுங்க. அப்புறம் எல்லாம் துவைச்சதெல்லாம் அலாசிடுச்சுன்னு ஓட்டு எல்லாம் கொண்டு போய் காய் போடலான்னு ஓட்டு எல்லாம் எடுத்து குண்டால் ஓட்டு வெயில் அடிக்கிறதுனால கொண்டு போய் கம்பி வெளியில் ஓட்டோம்னா சீக்கிரம் காஞ்சின்னு ஓட்டு எல்லாம் எடுத்து கொண்டு போய் போடலான்ட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறனுங்க. மிஷின் ரிப்பேர் ஆனனால துணியெல்லாம் ரொம்ப சேர்ந்துக்குச்சுங்க. கொஞ்சம் கையில் துவைக்கிறதெல்லாம் எல்லாம் துவைச்சி போட்டு இப்போவே 2 மட்டமாக மிஷினில் போட்டு எல்லாம் எடுத்தாச்சுங்க. சரி நல்லா வெயில் அடிக்கிறப்போ போட்டால் காஞ்சிடணும் போட்டு எல்லாம் காய போட்டு வந்தாச்சுங்க. நான் சீரியலில் பெருசாக பார்க்க மாட்டேனுங்க. ஆனால் எனக்கு இந்த சிஐடி எபிசோடு வந்து ரொம்ப பிடிக்குங்க. நான் சின்ன வயசுலேருந்து அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. பொழுதான போது அதை சிஐடி போட்டு உட்காந்துருவேனுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.